காமெடி நடிகர் செந்தில் இல்லாத படங்களே தமிழ் சினிமாவுல கிடையாது அப்படின்னு சொல்லும் அளவிற்கு ஏராளமான படங்கள்ல நடித்து காமெடியில கலக்கியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, கவுண்டமணி செந்தில் காமெடி காட்சிகளை ரசிக்காத ரசிகர்களே இருக்க முடியாது. அடி வாங்குவதாக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்பதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே தனக்கென ஒரு ஸ்டைல கொண்டிருப்பாங்க. ஒரு சில படங்கள்ல சிந்திக்கவும் வச்சிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கும் அன்றாட சம்பவங்களை வைத்துதான் கவுண்டமணி செந்தில் காமெடி காட்சிகளுமே அமைக்கப்பட்டிருக்கும். ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் சார், அஜித் சார், விஜய் சார், சரத்குமார், சத்யராஜ், விஜயகாந்த், ராமராஜன் அப்படின்னு எல்லா மாஸ் ஹீரோக்களுடைய படங்களுமே நம்ம செந்தில் அவர்கள் நடிச்சிருக்காரு. செந்திலுடைய ட்ரேட்மார்க் படமான கரகாட்டக்காரன் படத்துல வர காமெடி காட்சியை இன்றுமே ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட்டுமே பண்றாங்க. சோ சினிமாவுல கவுண்டமணி செந்தில் இருக்கும் படங்கள் கண்டிப்பாக ஹிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அவங்களுடைய காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு சினிமாவுல மீண்டுமே நடிச்சிட்டு இருக்காங்க. பிஸ்தா, டைனோசர், லால் சலாம் போன்ற படங்கள்ல நடித்திருந்த செந்தில் அவர்கள் இப்போது லீட் ரோல்ல ஒரு படம் பண்றாராம். இது வரைக்குமே காமெடியாக பார்க்கப்பட்ட செந்தில் அவர்களின் மேல் ஹீரோவாக பார்க்கப்பட இருக்காரு. சில தினங்களுக்கு முன்னாடி கூட கவுண்டமணி சார் நடிப்புல ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படம் வெளியான நிலையில தற்போது செந்தில் அவர்கள் புதிய படம் ஒன்றுல கமிட் ஆகியிருக்காரு. இயக்குனர் சாய் பிரபா மீனா இயக்கத்துல PMS சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்துடைய சார்பில் முரளி பிரபா தயாரிப்புல இந்த படம் உருவாகுது. இந்த படத்துல தான் செந்தில் அவர்கள் லீட் ரோல் பண்றாரா மற்றும் ஒரு மாசான தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த படம் மட்டுமல்ல, நம்ம அதிர்ஷ்வருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்திலுமே நம்ம செந்தில் அவர்கள் ஒரு கேங்ஸ்டர் ரோல் பண்றாரா. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா இது இந்த படத்திற்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற நம்ம அதிர்ஷ்வரை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.